இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பால் வந்து பிரிசன்ல இருக்கிறாரு, ஒரு சிறையில இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து சிறையில இருக்கேன். அநேகர் கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. சிலர் வந்து குட் இன்டென்ஷன்ஸ்னால நல்மனதோடு, சிலர் வந்து இந்த ஆல்ரெடி நான் பிரிசன்ல இருக்கேன், இதுல இன்னும் உபத்திரவம் ஆட் பண்ணணும்னு சிலர் விரோதத்தினால வந்து கிறிஸ்துவ ப்ரீச் பண்றாங்க. ஆனா ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் எப்படின்னாலும் பிரசங்கிக்கப்படுதுன்றதுல பால் வந்து சந்தோஷப்படுறாரு. இங்க யோசிச்சு பாருங்களேன், சில டைம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு பேட் இன்டென்ஷனோட ஒரு விஷயம் நம்மள அப்ரோச் ஆகுறப்போ நம்மளுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகும். இங்க பால் வந்து சுவிசேஷத்துக்காகவே வாழ்ந்தவர், கிறிஸ்துக்காகவே பாடுபட்டவர், உபத்திரவப்பட்டவர். அந்த இடத்துல சில பேரு நன்மையான ஒரு இருதயத்தினால அன்புனால பிரசங்கிக்கிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுற பால், சில பேர் விரோதத்தினால பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல பால் நினைச்சா துவண்டு போயிருக்கலாம், கிறிஸ்துவே ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அந்த